Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வரக்கூடிய அதுக்கு முன்னாடி ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு பொருளில் நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிவியே எடுத்துப்போம். டிவியில் எலக்ட்ரிக் கரண்ட் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகும். அப்படி எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகி 1 மணி நேரமோ இல்லைன்னா 1.5 மணி நேரம் கழிச்சியோ டிவியை தொட்டு பாருங்களேன், அவ்வளோ கொதிக்கும். அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டால் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது எப்படிலாம் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதை யூஸ் பண்ணி எப்படிலாம் ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்காங்கிறதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதுதான் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இதில் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஜூல்ஸ் லா நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இந்த தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கீழே என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன லாஸ் வருதுன்னு பார்த்தோம்னா சீபெக் எஃபெக்ட், அப்புறம் பெல்டியர் எஃபெக்ட், அப்புறம் தாம்சன் எஃபெக்ட். இந்த லாஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட். ஜூல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா இங்கே இடத்துல ஹச்சுங்கிறது நம்மளுக்கு ஹீட்டு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. I² × R × Tங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா. இந்த இடத்துல ஹச்சுங்கிறது நம்மளுக்கு ஹீட்டிங் எஃபெக்டை டினோட் பண்ணுது. ஐங்கிறது எதை டினோட் பண்ணுது பார்த்தோம்னா அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை ஸ்கொயர் பண்ணுறாங்க. அப்புறம் ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ், டீங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா டைம். இதோட டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா த ஹீட் டெவலப்டு இன் அன் எலக்ட்ரிக் கரண்ட் டியூ டு தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வேரிஸ் directly as the square of the current, the resistance of the circuit and the time of flow. அதாவது ஒரு சர்க்கியூட், அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் போர்ட்லேயோ ஒரு எலக்ட்ரிக் ஹீட் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அது எதனால ஹீட் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா கரண்ட்டால் தான் நம்மளுக்கு ஹீட் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அது எதுக்கெல்லாம் டைரக்ட்லி வேரி ஆகும்னுட்டு பார்த்தோம்னா ஹச்சுங்கிறது ஹீட்டிங் எஃபெக்ட். ஹீட்டிங் எஃபெக்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி கரண்ட். அதாவது கரண்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட்டு கம்மியாச்சுன்னா ஹீட்டிங் எஃபெக்ட் கம்மியாகும். அதே மாதிரி தாங்க ஹச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஆருங்கிறது இங்கே பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்கியூட். அதாவது ஒரு சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கிறப்ப ஹீட்டிங் எஃபெக்ட்டும் ஹையாக இருக்கும். அதுவே பார்த்தோம்னா ஒரு சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறப்ப ஹீட்டிங் எஃபெக்ட்டும் கம்மியாக இருக்கும். அடுத்தது டைம் ஆஃப் ஃப்ளோ. இப்போ ஒரு டிவி அரை மணி நேரத்தில் ஹீட்டை எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுங்கிறத விட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்னுட்டு ஒரு டிவி தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹீட்டு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளோ ஆகிருக்கும். அப்படின்னா டைம் இன்க்ரீஸ் ஆகி ஹீட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டைம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஹீட்டோட வேல்யூவும் எனக்கு டிக்ரீஸ் ஆகும். அதுதான் பார்த்தோம்னா H = I² RTங்கிற இந்த ஃபார்முலா நம்மளுக்கு சொல்ல வருது. இப்போ நம்ம அடுத்ததாக எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் மொத்தம் 3 சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்டான தியரம்ஸ் வருது. இதில் ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சீபெக்குங்கிற ஒரு சயின்டிஸ்ட், அடுத்து பெல்டியர், அதுக்கப்புறம் தாம்சன். இந்த சீபெக்குங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் எடுத்துக்கிறாரு. அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் 2 டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ், அதாவது ஒரு காப்பர் மெட்டலாக இருக்கலாம், ஒன்று அலுமினியம் மெட்டலாக இருக்கலாம், ரெண்டுமே சேம் மெட்டல்ஸ் எடுக்கலாம். அவர் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் எடுத்துக்கிறாரு. இந்த டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸை 2 சைட்லையுமே அதோட ஹீட் வேறு மாதிரி இருக்குது. அதாவது அதோட டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு பார்த்தோம்னா அதோட டெம்பரேச்சர் கூலிங்காக இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தோம்னா அதோட டெம்பரேச்சர் ஹையாக இருக்குது. அப்படி 2 சைட்லையுமே டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப அதோடைய இஎம்எஃப் அதில் ப்ரொடியூஸ் ஆகுது. இஎம்எஃப்ங்கிறப்ப பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ரெண்டுலையுமே பார்த்தோம்னா எனக்கு டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப அவர் அதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அவர் நோட் பண்ணுறாரு. அப்படி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதில் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறப்ப அதில் இஎம்எஃப்பும் ஃப்ளோ ஆகும். இஎம்எஃப் ஃப்ளோ ஆகும்னா அதில் கரண்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த எஃபெக்ட்டை தான் என்ன அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை தான் அவர் என்ன கரண்ட்டுன்னு சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு 2 டிஸ்சிமிலர் மெட்டல்ஸை ஒரு ஜங்ஷனாக ஃபார்ம் பண்ணோம்னா அந்த ஜங்ஷனோட பேர் தான் தெர்மோ கப்புள்னுட்டு சொல்கிறாரு. சீபெக் எஃபெக்ட் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2 டிஸ்சிமிலர் மெட்டல், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் எடுத்துக்கிறாரு. அதை டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வைக்கிறாரு. அப்படி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் வைக்கிறப்ப பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப் ஆகுது. அப்படி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப் ஆகிறப்ப அதில் இஎம்எஃப் ஃப்ளோ ஆகுது. இஎம்எஃப் ஃப்ளோ ஆகுதுங்கிறப்ப அதில் கரண்ட்டும் ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதான் சீபெக் எஃபெக்ட். அடுத்து பார்த்தோம்னா பெல்டியர் எஃபெக்ட் பார்க்க போகிறோம்.
இது எந்த டைமில் நடக்குதுன்னு பார்த்தோம்னா 1834 வந்து நடக்குது. இதில் பெல்டியருங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து இதை கண்டுபிடிக்கிறாரு. எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பார்த்தோம்னா ஒரு தெர்மோகப்பிள் வந்து எடுத்துக்காரு. தெர்மோகப்பிள்னா என்னன்னுட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 2 டிஸ்சிமிலர் மெட்டலை யூஸ் பண்ணி ஒரு ஜங்ஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி ஜங்ஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து தெர்மோகப்பிள்னுட்டு எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு தெர்மோகப்பிளில் வந்து அவர் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறாரு. அப்படி பாஸ் பண்ணுறப்ப அதோட ஒரு எண்டில் வந்து ஹீட் வந்து எவால்வ் ஆகுங்கிறப்ப ஹீட் வந்து வெளியேறும். இன்னொரு எண்டில் பார்த்தோம்னா ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுதுங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்படி அவர் கண்டுபிடிச்ச இந்த எஃபர்ட்டை தான் வந்து பெல்டியர் எஃபர்ட்டுன்னுட்டு அவர் சொல்கிறாரு. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், பெல்டியர்னுட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து இருக்கார். அவர் ஒரு தெர்மோகப்பிளில் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாரு. அப்படி எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறப்ப ஹீட் வந்து ஒரு எண்டில் வந்து பார்த்தோம்னா ஹீட் எவால்வ் ஆகுதுங்கிறப்ப எனக்கு வெளியேறுது. இன்னொரு எண்டில் பார்த்தோம்னா ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுதுங்கிறப்ப அந்த ஹீட்டை உள்வாங்கிக்குது. அப்படி நடக்கிறத வந்து இங்கே பெல்டியர் எஃபர்ட்டுன்னுட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா தாம்சன் எஃபர்ட்டுங்கிறது அவர் ஒரு சயின்டிஸ்ட் தான். அவர் என்ன ஷோ பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா 2 பாயிண்ட்ஸ் ஒரு கண்டக்டார் எடுத்துக்கிறாரு. அந்த கண்டக்டாரில் 2 பாயிண்ட்ஸ் வந்து அவர் கன்சிடர் பண்ணிக்கிறாரு. அந்த 2 பாயிண்ட்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் இருக்குது. அப்படி வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப அதை ஹீட்டோ இல்லைனா கூலோ பண்ணுறப்ப அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். அப்படி வைப்ரேட் ஆகிறப்ப ஒரு சைடு வந்து டென்சிட்டி அதிகமாகவும் இன்னொரு சைடில் வந்து டென்சிட்டி கம்மியாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அதோடைய எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இருக்கிறதுனால அதில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அப்படி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறது தான் வந்து அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா தாம்சன் எஃபர்ட்டாக வந்து நம்மளுக்கு சொல்ல வராரு. இந்த தாம்சன் எஃபர்ட்டுங்கிறது ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ்னுட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.